நடுவர் அவர்களே, அஜித் மாதிரி நான் அழகா இருக்கணுங்களா? இல்லை அர்னால்டு மாதிரி நான் பலமா இருக்கனா? இல்லை அம்பானி மாதிரி இருக்கிற என்கிட்ட பணம் இருக்கா? இல்லை அப்துல் கலாம் கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட அறிவு இருக்கா? எதுவுமே இல்லைங்க. இதில் எதுவுமே இல்லாதவனை ஒரு மனுஷனா இல்லை இல்லை ஒரு புருஷனா ஏத்திருக்கிறா ஒரு பொம்பளைன்னா இதுக்கு மேல சகிப்புத்தன்மைக்கு என்ன சார் வேணும்? சார் 5 வருஷத்துக்கு உன் குடும்ப வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையே இல்லையா? இந்த ஒரு வாக்கியம் இருக்க, அப்படிப்பட்ட வாக்கியம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி வந்த பேசின சங்கர் மிகப்பெரிய ஒரு போராட்டவாதி. உங்களுக்குள்ளேயுமே மனசுல இருக்கு நான் ஒரு போராட்டவாதி, நான் ஒரு போராட்டவாதின்னு. நான் உன்னை சொல்லட்டுமா? 10 மாசம் உன்னை வயிற்றுக்குள்ள வச்சு சகிச்சுட்டு இருந்தாலே உங்க அம்மாவோட சகிப்புத்தன்மை இல்லைன்னா, 5 வயசு வரைக்கும் அம்மனத்தோட மூக்கொழுதிட்டு இருந்தையே அதை சகிச்சுட்டு உங்க அம்மத்தா கழுவி விடலன்னா, நீ கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலனாலும் சகிச்சுட்டு உங்க அப்பா வாங்கி கொடுத்தாப்லையே உங்க அப்பாவோட சகிப்புத்தன்மை இல்லைன்னா, கோணையா எழுதும் போது அப்படி எழுதாதடா இப்படி ரைட்டா எழுதுடான்னு கையை பிடிச்ச போட்ட வாத்தியாரோட சகிப்புத்தன்மை இல்லைன்னா, இல்ல நீ எது பேசினாலும் நீ பேச்சாளண்டான்னு லியோனியோட சகிப்புத்தன்மை இல்லைன்னா இன்னைக்கு நீ மேடையில போராட்டவாதியா நிக்க முடியுமாயா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, சகிப்புத்தன்மையோட தான் எல்லோருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சார், காலையில் நான் எந்திரிப்பேன், பெட் காபி குடிச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டி சொல்லுவா, ஒழுக்கம் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வந்து குடியும்பா. எனக்கு பிடிச்சது பெட் காஃபி, ஆனால் பல்லு விளக்கிட்டு வந்து தான் குடிப்பேன். காலையில் இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், கொண்டு வந்து சப்பாத்தியை சப்புன்னு போடுவா. சுகர் 50 ஆயிருச்சு, சுகர் வந்துருச்சு, ஒழுக்குமா சப்பாத்தி சாப்பிடும்பா. பைக்கில் 40 கிலோமீட்டரில் ஒழுக்குமா தான் நான் வேலைக்கு போவேன். 80 கிலோமீட்டரில் ஒரு பையன் வந்து சர்ன்னு ஓவர்டேக் பண்ணுவான். எனக்கு பையன் மேலே கோவந்தா, இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். கூட்ட நெரிசலில் 9 மணி நெரிசலில் காலையில் அத்தனை டயர்டாக போய் 9:02க்கு போவேன். எங்கள் மேனேஜர் சொல்லுவான், பட்டிமன்றத்தில் மட்டும் வாய்கிளிய பேசுகிற டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி, ஆனால் வந்திருக்கிறது எப்போ பாரு லேட்டும்பா. இத்தனையும் சகிச்சுட்டு நம்ம சாயந்தரம் டிவியில் வந்து உட்கார்ந்தோம்னா, பொண்டாட்டி பக்கத்தில் புள்ள பக்கத்தில் உட்கார்ந்தோம்னா டிவியில் நாடகம் போடுவான். புருஷனை எப்படியெல்லாம் கொள்றதுங்கிறத விதவிதமாக போடுவான் டிவியில். இதையெல்லாம் சகிச்சுட்டுதாயா நம்ம அன்னாடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியா இல்லை? இந்தியன் ஜுடிஷியல் என்ன சொல்லுது தெரியுமா? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது என்று உயர்ந்த ஜுடிஷியல் நம்ம இந்தியனுடைய ஜுடிஷியலுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு புறம் பஜனை மடம், ஒரு புறம் தொழுதல், ஒரு புறம் ஜெபம், மூன்றையும் ஒரே வீதியிலே சந்திச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய நாடு மதசார்பற்ற நாடு. மதசார்பற்றனா எந்த மதம் தேவையில்லைன்னு சொன்ன நாடு இல்லை, எல்லா மதமும் எங்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, வேற்றுமையிலே ஒற்றுமை காண்கின்ற நாடு. இந்த நாட்டில் வந்துட்டு போராட்டம் வேணும்னு சொல்றாங்களே, நியாயமா சார்? நான் கேட்கிறேன் சார், இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லா இராணுவங்களுமே ஆயுதங்களோடு தான் போருக்கு வரும், ஆனால் இந்திய ராணுவம் ஒன்று மட்டும்தான் ஆயுதங்களோடு மனித நேயத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறது என்று இந்த உலகம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா? போராட்ட குணம் வேண்டும் என்று எந்த நாடும் பிரகடனம் செய்யவில்லை, ஆனால் சகிப்புத்தன்மை வேண்டும் என்று 1995 ஆண்டை சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு என்று இந்த உலகம் அறிவித்தது என்று சொன்னால் சகிப்புத்தன்மை தான் வேண்டும் என்று உலகத்துக்கே தெரியுதுங்க. நீங்க இந்திய ராணுவத்தினுடைய மனிதநேயம் இருக்குல்ல, அது ஒரு குறும்படம் எடுத்தா ஒரு இளைஞன், வாகா எல்லைன்னு அதுக்கு பேரு. அதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்டர்ல நிகழ்கின்ற ஒரு 2 நிமிட காட்சி. முதல்ல பாகிஸ்தான் வீரருக்கு டீ வருது, டீ கொடுக்கின்ற பொழுது இந்திய ராணுவத்திற்கு கொடுக்குறான், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு. உடனே இந்திய ராணுவம் என்ன பண்றான்னா, பக்கத்தில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் ஊத்திட்டு அது நாய்க்குட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்திய ராணுவம் அந்த டீயை குடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்திய ராணுவனுக்கு ஒரு கேக் வருது. கேக் வந்த உடனே அவர் டீ கொடுத்தாரு இல்லையா, அதனால இந்திய ராணுவம் பாகிஸ்தான் வீரனுக்கு இந்தாங்க கேக் கொடுங்கன்னு உடனே நாய்க்குட்டிக்கு போடல, மலார்னு இந்திய ராணுவம் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே பாகிஸ்தான் ராணுவம் சாப்பிட்டான். அப்ப இந்திய ராணுவன் கேட்டான்,
எங்க இராணுவத்தில் உறுதிமொழி ஏற்கின்ற பொழுது உங்கள் நாட்டிலே சொல்லவில்லையா? எங்கள் நாட்டிலே சொல்லி இருக்கிறது, எதிரி நாடு இல்லை, எந்த நாட்டுக்காரன் கொடுத்தாலும் அதை பரிசோதித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று எங்கள் இராணுவம் உறுதிமொழி ஏற்றது. உங்கள் நாட்டிலே சொல்லி கொடுக்கவில்லையானும் போது பாகிஸ்தான் வீரன் சொல்லுவா, எங்கள் நாட்டிலும் உறுதிமொழி ஏற்கின்ற பொழுது அந்த உறுதிமொழியை ஏற்றோம். அதோடு ஒன்றை சொன்னார்கள், இந்தியர்கள் என்றுமே விருந்திலே மருந்து வைக்க மாட்டார்கள் என்று சொன்னார். கலைஞரை பேசினார்கள், அண்ணாவை பேசினார்கள், பெரியாரை பேசினார்கள். பெரியார் போர்க்களத்தின் விளைநிலம். போராட்டம் பெரியாரிடம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் கல்லுக்குள் ஈரம் இருப்பதைப் போல தந்தை பெரியாரினுடைய உள்ளத்திலும் சகிப்புத்தன்மை எந்தெந்த இடத்திலே எவ்வளவு இருந்தது என்பதை தெரியுமா? ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். மேடையிலே போராட்டத்தோடு பேசுகிறார், உணர்ச்சி வசப்போட்டு பேசுகிறார். புரியாத அறியாத பாமரன் செருப்பை தூக்கி பெரியாரின் மீது எறிகிறார். பெரியார் வருத்தப்படலை, கோவப்படலை. ஏண்டா எரிஞ்சேன்னு போராட்டத்தில் கேட்கல, சிரிச்சுட்டு சொன்னார், டேய் இன்னொரு செருப்பி என் மேலேயே எரிடா, இன்னொரு செருப்பி என் மேலே எரி, ஏன்னா ஒன்றை வச்சுட்டு உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, எரிடா, நானாலும் போட்டுக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதுதானே சகிப்புத்தன்மை. நான் உதாரணம் சொல்லட்டுமா? ஜப்பான் நாடு, 2வது உலகப்போர், உலகமே வியந்து பார்க்கிறது. குண்டை வீசிட்டான். ஹிரோஷிமா நாகசாமி புல்லு பூண்டும் கூட முளைக்காம ஒரு பாலைவனத்தை விட மோரமா கோர முகத்தோடு இருக்கிறது. பதிலுக்கு ஜப்பான்காரன் குண்டு வீசவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சகிப்புத்தன்மை என்பது என்ன என்பதை. பதிலுக்கு குண்டு வீசவில்லை. பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அழைத்து கொண்டு, நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போவதும் பீச்சுக்கு போவதை போல ஜப்பான் நாட்டிலே பிறந்த குழந்தைகள் அத்தனை குழந்தைகளும் பெற்றோர்கள் அழைத்து கொண்டு போய் ஹிரோஷிமா நாகசாமியை காட்டினார்கள். நமது பூமி இப்படி ஆகிவிட்டது, இதை மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும், நீ உழைக்க வேண்டும் என்று சொன்னார். இன்று உலகமே ஜப்பானை அண்ணார்ந்து பார்க்கிறது என்று சொன்னால் சகிப்புத்தன்மைக்கு கிடைத்த பரிசு ஜப்பான். ஒரே கதையோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு மன்னன், போராட்ட குணம் கொண்ட மன்னன், காட்டுக்கு வேட்டையாட போகிறார். போகின்ற பொழுது அந்த காட்டிலே இருக்கின்ற ஒரு ஏழை மலையேறி, மலையிலே வசிக்கின்ற அவன் தன் குழந்தையினுடைய பசிக்காக மாமரத்திலே கல்லெறிகிறான், மாம்பழம் பறித்து கொடுப்பதற்காக. அவனுடைய போதாத நேரம் அந்த வழியை வேட்டையாட வந்த மன்னனின் தலையிலே பட்டு விடுகிறது. ரத்தம் வடிகிறது. உடனே சிப்பாய்கள் பிடித்து கழுமரத்திலே நிறுத்துகிறார்கள். இன்று இதையோடு முடிந்து விட்டான் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். பதிலுக்கு மன்னன் தன்னுடைய கழுத்திலே இருக்கின்ற மணிமாலையை கலட்டி அந்த வேடனுடைய களம் போடுகிறான். முழிக்கிறார்கள். மன்னன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? தெரிந்தே பலமுறை கல்லெறிந்தான் அந்த வேடன். ஆனால் எத்தனை முறை காயப்படுத்தினாலும் தன்னை காயப்படுத்தியவனுக்கே கனியை கொடுக்கிறது மாமரம். தெரியாமல் ஒரு முறை என்னை காயப்படுத்தினான் அந்த வேடன், அதற்காக நான் தண்டனை கொடுத்தானா? நானெல்லாம் ஒரு மன்னனா என்று அந்த மன்னன் சொல்லி, அந்த வேடனுக்கு நல்ல தீர்ப்பை அந்த மன்னன் கொடுத்தான். எங்கள் அண்ணனும் எனக்கு நல்ல தீர்ப்பை கொடுப்பார். நன்றி, வணக்கம்.